அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை துல்ஹஜ் பிறை 10 ஹிஜ்ரி 1446 6 ஜூன் 2025. தலைப்பு: மிக அதிகமாக அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அவனை மேன்மைப்படுத்துங்கள். தலைப்பு: மிக அதிகமாக அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அவனை மேன்மைப்படுத்துங்கள். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன் உயர்ந்தவனாகவும் மிக பெரியவனாகவும் இருக்கிறான். ஒவ்வொன்றையும் அவனே படைக்கிறான். இது குறித்து அவன் பின்வருமாறு கூறுகிறான்: வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் இவற்றில் உள்ள அனைத்தின் ஆட்சி அல்லாஹ்விற்குரியதே. அவன் இவை அனைத்தின் மீதும் மிக்க பேராற்றலுடையவன் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை அன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹ் கூறுகிறான்: இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ உயூன். நிச்சயமாக இறையச்சமுடையவர்கள் சொர்க்கங்களிலும் நீர் அருவிகளுக்கு அருகிலும் இருப்பார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, மீண்டும் மீண்டும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொண்டே இருப்பவர்களே, அகில உலகங்களின் இறைவனுக்குரிய மகத்தான இந்த அழைப்பை நீங்கள் உயர்வாக கருதுகிறீர்கள். நிலையான இந்த அழைப்பு உங்கள் உள்ளங்களின் ஆழத்திலிருந்து வெளிப்படுகிறது. உங்கள் ஆழ் மனதின் பதிவுகளிலிருந்து இத்தகைய வார்த்தைகள் ஊற்றெடுக்கின்றன. அல்லாஹு அக்பர் என்கிற முழக்கம் ஒருவரின் இயல்பிலேயே அமைந்திருக்கிறது. பின்வரும் நிகழ்வில் இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் ஃபித்ரா. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்காலத்தில் ஃபஜ்ர் நேரம் ஆரம்பிக்கும் போது போர் தொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். போரை ஆரம்பிக்கும் முன் ஃபஜ்ர் தொழுகையின் அறிவிப்பு சத்தத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படி தொழுகை அறிவிப்பு சத்தத்தை கேட்டால் போரை நிறுத்திவிடுவார்கள், இல்லை என்றால் தாக்குவார்கள். ஒருமுறை ஒரு மனிதர் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்ல கேட்டார்கள். உடனே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ இயற்கையில் இஸ்லாத்தில் இருக்கிறாய், நீ இயல்பிலேயே இதனை சொல்கிறாய் என்று சொன்னார்கள். பின்பு அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு என்று சொன்னார். உடனே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ நரகிலிருந்து விடுதலை பெற்று வெளியேறிவிட்டாய் என்று வாழ்த்தி சொன்னார்கள். நபித்தோழர்கள் அவர் யார் என்று பார்த்தபோது அவர் வெள்ளாடுகளை மேய்க்கும் ஓர் இடையர் என்பது தெரிய வந்தது. ஆம், இயல்பிலேயே இது அனைவருக்கும் சமமாக அமைந்திருக்கிறது. இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் விட கண்டிப்பாக அல்லாஹுதான் மிகப்பெரியவன் என்கிற மகத்தான நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கிறது. தனது பெரும் ஆற்றலால் ஒவ்வொன்றையும் விட அவனே உயர்ந்து இருக்கிறான். அல்லாஹு தஆலா கூறுகிறான்: ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதத்தில் கபீருல் முஅத்தால். இது மட்டுமா, எல்லா மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அவன் நன்கறிந்தவன், அவன் மிகப்பெரியவன், மிக மிக உயர்ந்தவன் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அவன் பரிசுத்தமானவன். தொடர்ந்து அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறி தன்னையே திக்ர் செய்யுமாறு தனது நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவன்தான் பின்வருமாறு கட்டளையிடுகிறான்: வரப்பக ஃபகப்பிர். உனது இறைவனை பெருமைப்படுத்துவீராக, உமது இறைவனை நபியே நீர் பெருமைப்படுத்துவீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மேலும் கூறுகிறான்: வகப்பிர்ஹு தக்பீரா.
புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்குரியதே. அவனுக்கு ஒரு சந்ததியும் இல்லை, அவனுடைய ஆட்சியில் அவனுக்கு கூட்டாளியும் ஒருவரும் இல்லை, அவனுக்கு பலவீனம் என்பதே இல்லை என்பதால் அவனுக்கு உதவியாளன் யாரும் இல்லை. ஆகவே அவனை நீங்கள் மிக மிக பெருமைப்படுத்தி கூறுவீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார். அதாவது மகத்தான முறையில் முழுமையாக அவனை மேன்மைப்படுத்தி திக்ரு செய்யுங்கள் என்பதாகும். எனவேதான் அரபி மொழி வழக்கப்படி அல்லாஹு அக்பர் என்கிற சொல் மிகவும் உன்னதமான மேன்மையானவன் என்கிற அர்த்தத்தை கொண்டிருக்கிறது. எனவேதான் அரபி மொழி வழக்கப்படி அல்லாஹு அக்பர் என்கிற சொல் மிகவும் உன்னதமானவன் மேன்மையானவன் என்கிற அர்த்தத்தை கொண்டிருக்கிறது. மேலும் அனைத்தையும் விட மேலானவன் என்கிற உட்பொருளையும் மிக அழுத்தமாக கொண்டிருக்கிறது. அவனை விட வேறு யார் மிகவும் உன்னதமிக்கவர்? அவனை விட மிகப்பெரியவர் வேறு யார்? உனது கவலைகளை போக்குவதில் அவனை விட மிகப்பெரியவன் வேறு யார்? நீ நெருக்கடியான சூழலில் இருக்கும் போது உனக்கு தகுந்த நிவாரணத்தை தருவது வேறு யார்? எல்லாம் வல்ல அல்லாஹு கூறுகிறான், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வயக்ஷிஃபு ஸூஅ வயஜஅலுக்கும் குலஃபாஅல் அர்ளி இலாஹும் மஅல்லாஹி கலீலம் மா ததக்கரூன். சிரமத்தில் சிக்கி துடிதுடித்துக் கொண்டிருப்பவர்கள் அபயமிட்டு அழைத்தால் அவர்களுக்கு பதில் கூறி அவர்களுடைய சிரமங்களை நீக்குபவன் யார்? பூமியில் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கி வைத்தவன் யார்? இத்தகைய அல்லாஹுவுடன் வணக்கத்திற்குரிய வேறொரு கடவுள் இருக்கிறானா? இல்லவே இல்லை. உங்களில் நல்லுணர்ச்சி பெறுபவர்கள் வெகு சொற்பமே என்று இறைவன் கூறுகிறான். உங்களில் நல்லுணர்ச்சி பெறுபவர்கள் மிக மிக குறைவே என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹு மிக பெரியவன். தொடர்ந்து அவன் திக்ரு செய்து கொண்டு அல்லாஹு அக்பர் என்று கூறிக்கொண்டிருப்பவர்களே, தொடர்ந்து அவனை திக்ரு செய்து கொண்டு அல்லாஹு அக்பர் என்று கூறிக்கொண்டிருப்பவர்களே, நீங்கள் செய்யும் வணக்க வழிபாடுகளை பற்றி சிந்தித்து பாருங்கள். உங்கள் இறை வழிபாடுகளில் அவனே மிகப்பெரியவனாக இருக்கிறான் என்பதை நீங்கள் மிக ஆழமாக கவனித்து பாருங்கள். அந்தந்த நேரத்தில் முறைப்படி இறை வழிபாட்டில் ஈடுபடாமல் அல்லது அவனுக்குரிய வணக்கத்தில் ஈடுபடாமல் வேறு செயல்களில் ஈடுபடுகிறீர்கள். அச்செயலை விட அவனே மிகப்பெரியவன் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அல்லாஹு அக்பர் என்கிற தக்பீர் முழக்கத்துடனே பள்ளிவாசலில் அதான் எனும் இறை அழைப்பு ஒலிக்கிறது. நீங்கள் தொழுகையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்கான தொடக்கமாக அந்த வாசகம் இருக்கிறது. உங்கள் அன்றாட நடவடிக்கைகளில் ஏற்படும் அசாதாரண நிகழ்வின் போதும் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதையே முதன்மைப்படுத்துகிறீர்கள். நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும் போதும் குர்பானி கொடுக்கும் சமயத்திலும் அல்லாஹு அக்பர் என்று கூறிக்கொள்கிறீர்கள். நீண்ட நெடிய உங்கள் பயணத்தை தொடங்கும் போதும் அல்லாஹு அக்பர் என்று திக்ரு செய்து கொண்டே தொடங்குகிறீர்கள். அதாவது நமது ஒவ்வொரு அசைவிலும் முன்னெடுப்பிலும் அவனே மிகப்பெரியவனாக இருக்கிறான் என்கிற உறுதியான நம்பிக்கையை கொண்டிருக்கிறீர்கள். நமது முயற்சிகளில் ஏற்படும் ஏதேனும் தடங்கல்களை அவனே நீக்குகிறான். قل من ينجيكم من ظلمات البر والبحر تدعونه تضرعا وخفيا لئن أنجينا من هذه لنكونن من الشاكرين قل الله. நீங்கள் தரையிலும் கடலிலும் இருள்களில் சிக்கி மிக சிரமத்திற்குள்ளாகிவிட்ட சமயத்தில் எங்களை இதிலிருந்து பாதுகாத்து கொண்டால் நிச்சயமாக நாங்கள் நன்றி செலுத்துபவர்களாக ஆகிவிடுவோம் என்று மறைவாகவும் பணிவாகவும் நீங்கள் துஆ செய்த சமயத்தில் உங்களை பாதுகாப்பவன் யார் என்று நபியே நீர் அவர்களை கேட்டு, இதிலிருந்து மற்ற எல்லா துன்பங்களிலிருந்தும் உங்களை பாதுகாப்பவன் அல்லாஹுதான் என்று நீர் கூறுவீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மிக அதிகமாக அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள், அவனை மேன்மைப்படுத்துங்கள். ஏனெனில் அவன் மிக அதிகமானவர்களுக்கு கிருபை செய்து கொண்டே இருக்கிறான், மிக அதிகமாக வாரி வழங்குகிறான், எண்ணில் அடங்காத தனது அருட்களை வழங்குகிறான். முஃமின்களே, நற்பாக்கியம் நிறைந்த இந்த நாட்களில் நீங்கள் மிக அதிகமாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கூறிக்கொண்டிருங்கள். ஏனெனில் இவ்வாறு தக்பீர் சொல்வது அவனுடைய கண்ணியமிக்க அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு கூறுகிறான்,
ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. இதுவே அல்லாஹ்வுடைய கதியாகும், இதுவே அவனுடைய கதியாகும். எவர் அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட அடையாளங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ, எவர் அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட அடையாளங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அது அவருடைய உள்ளத்தின் இறையச்சத்தை அறிவிக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான துதி சொற்கள் 4 ஆகும். 1 சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்கிற இந்த 4ம் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான துதி சொற்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் இவற்றில் எதை நீர் முதலில் கூறினாலும் உம்மீது குற்றமில்லை என்று கூறிவிட்டு உம்முடைய அடிமை என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அவனை துதிபாடும் அல்லாஹு அக்பர் என்கிற சொல்லானது இவ்வுலகத்தை விடவும் இவ்வுலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் ஆகச் சிறந்ததாகும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான திக்ரு சொற்கள், தஸ்பீஹ் சொற்கள் 4 என்று கூறியுள்ளார்கள். 1 சுப்ஹானல்லாஹ், 2 அல்ஹம்துலில்லாஹ், 3 லா இலாஹ இல்லல்லாஹ், 4 அல்லாஹு அக்பர் என்று கூறியுள்ளார்கள். அவனை துதிபாடும் அல்லாஹு அக்பர் என்கிற சொல்லானது இவ்வுலகத்தை விடவும் இவ்வுலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் ஆகச் சிறந்ததாகும். யார் மிக அதிகமாக தனது இறைவனை அல்லாஹு அக்பர் என்று விழிக்கிறாரோ கண்டிப்பாக அவர் சொர்க்கத்தை பெறும் தகுதியுடையவர் என்கிற வாழ்த்தை பெறுகிறார். قال النبي صلى الله عليه وسلم ما كبر مكبر قد إلا بشر قيل يا رسول الله بالجنة قال نعم. தொடர்ந்து அல்லாஹு அக்பர் என்று கூறுபவர் கண்டிப்பாக வாழ்த்தை பெறாமல் இருப்பதில்லை என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி சொன்னார்கள். அப்போது அல்லாஹுவின் தூதரே, அந்த வாழ்த்து என்பது சொர்க்கத்தை பற்றியதா என்று கேட்கப்பட்டது. அல்லாஹுவின் தூதரே, அந்த வாழ்த்து என்பது சொர்க்கத்தை பற்றியதா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். எனவே அதிகாலையிலும் மாலையிலும் மிக அதிகமாக அல்லாஹு அக்பர் என்று திக்ர் செய்யுங்கள். மிக அதிகமாக நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதின் மூலம் உங்கள் ஏக்கங்கள் நிறைவேற வேண்டும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வேண்டும். ஒவ்வொரு தேவையின் போதும் துவாக்களின் போதும் நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று கூறும்போது உங்கள் தேவைகள் நிறைவேற்றப்படும். மேலும் உங்கள் முயற்சிகள் எல்லாம் எளிமையாக்கி தரப்படும். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. உனது அரவணைப்பிலும் உனது பாதுகாப்பிலும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மர்மையிலும் நன்மை அளிப்பாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார்.
அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதக்கல்லாஹுல் அலீம். லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.